ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு வீட்லேயே ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்க 3 பொருள் வச்சு நம்ம வீட்லேயே ஐஸ்கிரீம் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம 250 ml பால் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். பால் நல்லா காயட்டும். இப்போது 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட எடுத்துக்கலாம். இது வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடர். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க பாலில் இதை ஊற்றலாம். நம்ம ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ இதை அடி பிடிக்காமல் வரணும். ஸோ அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அது நல்லா திக்காயிடும். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 250 mlக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 100 கிராம் சுகர் நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமாக கரைஞ்சிடும். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின அப்புறமா இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஒரு பாக்ஸில் கூட ஏதாச்சும் டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருங்க. ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்திங்கன்னா பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.